புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பகுதியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள லட்சிய ஜனநாயக கட்சி மாவட்ட பொறுப்பாளர் நியமன ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லை ஜீவா பொதுச் செயலாளர் கலந்து கொண்டார். புதுச்சேரியில் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி அப்பகுதியில் பொதுமக்களின் நல் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தமிழகத்தில் தொடங்க முடிவு செய்திருந்தார். இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் இளைஞர் சமுதாயம் ஆலோசனைகளை செய்த பிறகு லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளராக நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஜீவா என்பவரை நியமனம் செய்திருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் லட்சிய ஜனநாயக கட்சியை வளர்ப்பதற்காக முடிவு செய்து இருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி பொறுப்பாளர்கள் நியமன ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல்லை மாவட்ட ஜீவா கலந்து கொண்டார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தும் பொன்னாடைகளை போற்றியும் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில், புதுச்சேரியில் சமீபத்தில் போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றவர்தான் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். அவரைப் போல் அவர் அம்மா லீலா ரோஸ் மார்ட்டின் அதிமுக கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதுபோல் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் முடிவு செய்துள்ளதாகவும், எனவே சுமார் 4 லட்சம் பேர் சமீபத்தில் உறுப்பினராக இணைந்துள்ளதாகவும் கூறினார். அப்பொழுது அவர் பேசிக் கொண்டிருந்த போது ஆலோசனைக் கூட்டம் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை வெளிநாட்டில் இருந்து சார்லஸ் மார்ட்டின் தொலைபேசி வாயிலாக வீடியோ காலில் இணைந்து தொண்டர்களிடம் பேசினார். அதனைத் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆகவே நல்ல அளவுல நல்ல வகையில மக்கள் மத்தியில ரீச் ஆயிட்டு சிஎம் நல்லவரா கெட்டவரா, அவர் எப்படிப்பட்டவர், அவர் அரசியலில் என்ன பேச போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. இதுவரை தெரியாது. இப்ப பழைய கட்சி 2 கட்சின்னா நம்ம பளிச்சுன்னு சொல்லிடலாம். இவர் இன்னும் வாய் திறக்காம இருக்காரு. அவர் வாய் திறந்தாதான் நம்ம என்ன மாதிரியாக இருக்கும்னு தெரியும். அவர் எதை பத்தி பேச போறாரு, எப்படி பேச போறாருன்னு எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் ஒரு பாடம் கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா பத்திரிகையாளரை நிச்சயமாக சந்திக்க வேண்டும். அவர் முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். சந்தித்தாதான் நாட்டு நிலைமையை பத்திரிகையாளர் எடுத்து சொல்லுவாங்க. இது பத்திரிகையாளரை சந்திக்காம இருக்கந்தட்டியும் சிஎம் கொஞ்சம் கஷ்டம் தான், சந்திக்கணும். அது எங்களுடைய கட்சியிலேயே வேண்டுகோள். அதுதான். அதிமுக முக்கிய புள்ளி விஜயபாஸ்கர் தான் இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிறைய முக்கிய புள்ளிகள் போய்கிட்டு தான் இருக்காங்க. அதிமுகவின் தலைமை எனக்கு தெரிந்து, அதாவது எடப்பாடியார் அவர்கள், பொதுச் செயலாளர்களுடைய எடப்பாடியார் அவர்கள் இது போன்ற போக்கை அவர் எடுத்திருக்க கூடாது. 1. 2வது, கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் நல்லதோ கெட்டதோ எல்லாம் இருக்கதான் செய்யும். எல்லாரையும் அரவணைச்சிருக்கணும், எல்லாரையும் விட்டுருக்க கூடாது. ஆரம்பத்திலே அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு இப்போ நினைக்காங்க எல்லாரும். இப்பவும் அவர் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பேசணும். அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி அதிமுக கட்சி மட்டுமே போதுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இது நாளடைவில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு படுகுழியில் தள்ளக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம். இல்ல, நாங்கள் லட்சிய ஜனநாயக கட்சி எனக்கு கடந்த 31ஆம் தேதி எனக்கு பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணியிருக்காரு. திருப்பூர், நாகப்பட்டினம், நாமக்கல், அடுத்து கரூர், நேற்று கரூர், நாமக்கல், இன்னைக்கு காலையில புதுக்கோட்டை, அதை முடிச்சுட்டு இப்போ கந்தர்வக்கோட்டை போறேன். இது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் போறேன். நாளைக்கு ராமநாதபுரம் போறேன். அதனால கந்தர்வக்கோட்டை மட்டுமே இல்லை, எல்லா பகுதிகளுக்கும் போறோம். இந்த பகுதியில கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் இருந்தா முதல் மீட்டிங் இந்த மாவட்டத்துல காலையில புதுக்கோட்டை, இப்ப ஈவினிங் கந்தர்வக்கோட்டை பண்ணிருக்கோம்.